பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். Let's go. Yeah. OG, king of the jungle, name. நான் என்னுடைய திரைப்படங்களை எதையுமே திரையரங்குகளில் சென்று பார்க்கறதில்லன்னு ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன். என்னுடைய முதல் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் நான் நடித்த திரைப்படமும் உட்பட, யோகி உட்பட எந்த திரைப்படத்தையும் திரையரங்குக்கு போய் நான் பார்க்குறதில்ல. ஆதிபவனை பொறுத்த மட்டும் சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக நான், ரவி, நேத்து 3 பேரும் கடந்த சனிக்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை இரவு ஞாயிறு இரவு அம்பத்தூர் ராக்கி தேட்டருக்கு போய் சும்மா ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டுருந்தோம். அங்கே கேட்ட விசில் சத்தம், அவர்கள் உள்ளே நாங்கள் நுழைந்ததும் கொடுத்த ஆரவாரமும் கொஞ்சம் ரொம்ப ஒய்டாகவே இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி தேட்டருக்கு போய் நான் ஃபிலிம் பார்க்கல இன்னும். விமர்சனம் என்பது ஆதிபகவன் திரைப்படத்திற்கு என்னுடைய முந்தைய திரைப்படங்களைப் போலவே தான் இதுக்கு இருக்குது. எல்லாருமே என்னுடைய முந்தைய 3 திரைப்படங்களை போட்ட உடனே அப்படியே ரிலீஸ் அன்னைக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரியான ஒரு திரைப்படம் உலக வரலாறில் வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லலை. பருத்தி வீரனுக்கு இதை விட விமர்சனங்களை நான் சந்திச்சிருக்கேன் நான். ஸோ அந்த அடிப்படையில் ஆதிபகவனுக்கு, ஏன்னா பருத்தி வீரனில் விமர்சனங்கள்லாம் முடித்த பிறகு பருத்தி வீரன் காலையில் ரிலீஸ் ஆகுது, அன்றைய மாலையே ஒரு பத்திரிகையில் தினசரியில் கூட வக்கிரமும் வன்முறை காட்சிகளும் நிறைந்த திரைப்படம் என்ற வார்த்தையை பதிவு பண்ணி ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அதை தாண்டி தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுபோலவே ஆதிபகவனுக்கும் கிட்டத்தட்ட 60 முதல் 70% ரசிகர்கள் ஆதரவும் 30% விமர்சனத்தோடு தான் ஆதிபகவன் போயிட்டுருக்கு. ஸோ இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் ஏற்கனவே பார்த்து பழகி அதே விமர்சனத்தோடு தான் இந்த படமும் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் காமெடி வைக்கலாமான்னு ஒரு கட்டத்தில் யோசித்தது கூட உண்டு. பேங்காக்கில் ராவ் பிரதர்ஸ் தேடி வருவாங்க, ரவியை தேடி வருவாங்க. அங்கே கைடாக இருக்கக்கூடிய கஞ்சாக்கர் மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் அது ரெகுலர் ஃபார்மேட்டில் ஆகிப்போகும். அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதற்காக திட்டமிட்டே நான் இந்த திரைப்படத்தில் இது கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது முழுவதுமாக அதுக்காகவே ஒர்க் பண்ணது. ஸோ அதனால் காமெடி வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இப்பொழுது நான் படத்தை பார்க்கும் பொழுது காமெடி தேவையற்றதாக தான் இருக்குது. காமெடி இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்ததாக இருக்குது. இல்லை, உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்குது. பைசெக்சுவல் தான் பகவான் பைசெக்சுவல் தான் வச்சுருந்தது. அப்படித்தான் நான் சித்தரிச்சிருந்தேன். அதை எனக்கு மும்பைன்னொடனே சில முகங்கள் நினைவுக்கு வரும். அதில் குறிப்பாக இது இப்போ ஒரு டான் கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னோடனே ஏன் இப்படி அந்த பைசெக்சுவல் கேரக்டர் ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று எனக்கு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த பகவான் கதாபாத்திரம் முழுவதுமாக படைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு ரசிகனாக எல்லா தரப்பு திரைப்படங்களையும் பார்க்குறேன். நான் காமெடி படம் பார்க்குறேன். சமீபத்தில் கூட ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தை தியேட்டரில் பார்த்து வாய்விட்டு சிரிச்சிருக்கேன். ரொம்ப நான்லாம் ஒரு இறுக்கமான ஆள். நானே என்னை மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இரவு நேரங்களில் படுக்கும்போது தொலைக்காட்சிகளில் வடிவேலுடைய காமெடி பார்த்து இன்னமும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் இந்த நிமிடம் வரைக்கும். அதே போல் ஆங்கில திரைப்படங்கள், ஆக்ஷன் மூவி, ஜான் வூ திரைப்படங்களாக இருக்கட்டும், அல்லது கில் பில் டைரக்டருடைய படங்களாக இருக்கட்டும், அல்லது ரிட்லி ஸ்காட்டுடைய படங்களாக இருக்கட்டும், அந்த ஆங்கில படங்களை பார்க்கும் பொழுது வேறு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது.
அதே நேரத்தில் ஜேம்ஸ் கேமரூன் படங்கள், ஸ்பீல்பர்க் படங்கள் பார்க்கும்போது வேறு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒரு ரசிகனாக எல்லா தரப்பு சினிமாக்களையும் பார்த்து, மேலை நாட்டு படங்களாக இருக்கட்டும், ரஷ்ய மொழி படங்களாக இருக்கட்டும், ஈரானிய படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், ஹிந்தி படங்களாக, பர்ஃபி கூட லேட்டஸ்ட்டாக பர்ஃபி திரைப்படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம், திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம். இப்படி எல்லா வகையான திரைப்படங்களையும் ஒரு ரசிகனாக நான் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு ஜானர்லேருந்து இன்னொரு ஜானருக்கு நான் தாவி போகிறதுக்கு நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன். இப்போ என்னை கம்ப்ளீட் ஒரு காமெடி ஃபிலிம் எடுக்க சொன்னீங்கன்னா எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான். ஸோ அந்த மனநிலையில் நான் இருக்கேன். திரும்ப ஒரு குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுக்கணுமானா என்னால் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் கிளியராக இருக்கேன். இங்கே பார்வையாளரும் கிளியராக இருக்காங்க. விமர்சகர்களுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு நூலிலையில் ஒரு கருத்து வேறுபாடு போய்கிட்டுருக்கு. ஸோ எனக்கும், படைப்பாளியான எனக்கும், பார்வையாளருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.